அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அன்றைக்கி ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருந்தேன். வீடியோவில் எங்கள் மாடு கன்று போட போதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எங்கள் மாடு கன்று போட்டுருச்சு. அழகான ஒரு ஆண் கன்று தான் போட்டிருக்கு. கெடா குட்டின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது எப்படி சாப்பிடுதுன்னு கோதுமை தவிடு தான் நான் ஊட்டி விட்டுட்ருக்கேன். நல்லா லைக் பண்ணி சாப்பிடுது எங்கள் கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டி மொத்தம் 3 நாள் தான் ஆகுது கன்றுக்குட்டி போட்டு. ஆனால் இந்த வீடியோ நான் எடுத்து 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. இப்போது இன்னும் நல்லா அழகாகவே இருக்கான் பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றாங்க. ரொம்ப க்யூட் பாய். ரொம்ப குறும்பு, ரொம்ப அடாவடி. கைக்கே சிக்க மாட்டான். அவ்வளோ அல்ட்ராசிட்டி பண்ணுவான். வாயில் ஊட்டி விட்டால் அவன் என் கையெல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்களேன். ரொம்ப குறும்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்றுக்குட்டிக்கு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக விளையாடுறது, சாப்பிட்றது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட பால் குடிப்பான். அதையும் தாண்டி நாங்கள் புட்டி பால்லையும் கொடுப்போம். அவனுக்கு பத்தாது பால். அதனால் பகல் நேரம் நேரத்தில் மாடு கட்டி விட்டுட்டா மறுபடியும் ஈவினிங் தானே அதுக்கு பால் கொடுக்கணும். அதனால் அந்த ஈவினிங் வரைக்கும் இவனால் பசி தாங்க முடியாது. அதனால் அவனுக்கு ஸ்பெஷல் பால் எடுத்து அதையும் நாங்கள் புட்டியில் போட்டு அவனுக்கு கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகான இமையில முடி. ரொம்ப செமையாக இருக்கான்ல. ஸோ ஸ்வீட். ஒரு வழியாக கன்று போட்டுச்சு எங்கள் மாடு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஓவா அழகாக இருக்கான். என் பையனா ரொம்ப இஷ்டம். கன்றுக்குட்டி பின்னாடியே சுற்றுறான். கன்றுக்குட்டிக்கு அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேனோ எல்லாம் என் பையனும் சேர்ந்து பண்ணுவான். இவ்வளோ அழகாக விளையாண்டுருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் பால் குடிக்கிறத பாருங்களேன். ரொம்ப க்யூட்டாக விளையாடும். ரொம்ப க்யூட்னா ரொம்ப க்யூட்டாக, அவ்வளோ க்யூட். பக்கத்தில் போனாலே அப்படியே அணைச்சி பிடிச்ச மாதிரி உக்காந்துக்கும். அவ்வளோ க்யூட்டாக அன்பாக இருக்கும். சரி, அதுக்கு ஏதாவது பால் மாதிரி நாமளும் நடுவில் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பால் புட்டியில் கூட பால் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன விளையாட்டு குறும்பு பார்த்தீங்களா. விட்டால் அந்த மாதிரி புட்டியில் 10 புட்டி கூட புட்டி பால் கூட குடிச்சிருவான். அவ்வளோ குறும்பு. இன்றைக்கி விளையாட்டு அதிகமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.